வணக்கங்க. நான் கதை பாட்காஸ்ட் கவிதா பேசுகிறேன். இது கதை பாட்காஸ்ட் வழங்கும் ஊர்காவலன். நாம் இந்த கதையோட முதல் எபிசோட இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்ம கதைக்கு போகலாம். இந்த எபிசோடோட டைட்டில் சத்தம் இல்லாமல் ஒரு இழப்பு. இந்த கதை தொடங்குறதுக்கு முன்னாடி அதை பற்றின சின்ன குறிப்பு ஒன்று கொடுத்துடுறேன். இது 2 வெவ்வேறு காலகட்டங்களில் நடக்கிற கதை. முதல் கதையும் 2வது கதையும் அடுத்தடுத்த சீனாக வரும், குழப்பிக்காதீங்க. அதாவது ஒரு கதை சில 100 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது, இன்னொன்று 90களில் நடக்குது, சரியா? இந்த நாவல் பெயர் ஊர்காவலன். இதை எழுதினவர் திரு ஜெயகண்ணன் மனோகரன் அவர்கள். சொந்த ஊர் வத்தலகுண்டு பக்கத்தில் உள்ள விராலிப்பட்டி. அவர் ஒரு டெக்ஸ்டைல் என்ஜினியர். இப்போ சென்னையில் உள்ள ஒரு தனியார் டெக்ஸ்டைல் கம்பெனியில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார். வேலை பார்த்துட்டே தன்னோட சொந்த விருப்பமான எழுத்தையும் விடாமல் எழுதுறாரு. மண் சார்ந்த படிப்புகளை எழுதணுங்கிறது இவரோட விருப்பம். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்த நேரத்தில் போய் அமைச்சர் கூப்பிட்டுருக்காரு. அதோட காரணம் என்னன்னு தெரியாமல் கொஞ்சம் குழம்பித்தான் அரண்மனையை பார்த்து நடந்தான் அவன். இதுக்கு முன்னாடி அவர் அவனை அழைச்சிருக்காரு தான். ஆனால் இது வரைக்கும் இல்லாமல் இன்னைக்கு பின்வாசல் வழியாக யாரு கண்ணிலையும் படாமல் வர சொல்லியிருந்தார். அதுதான் அந்த குழப்பத்துக்கான காரணம். எதுவானாலும் அவர் சொன்னதை செஞ்சுதான் ஆகணும், அது மட்டுமே அவரோட எண்ணமாக இருந்தது. இன்னும் 2 காத தூரம் போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் அவனை பற்றி தெரிஞ்சுக்கும். அவன் அரண்மனையோட தலைமை காவலன். அது மட்டும் இல்லை, அவன் பாத்தியப்பட்ட ஊருக்கு அவன் தான் தளபதி. அவன் சொல்லாமையோ இல்லை அவன்கிட்ட சொல்லாமையோ அங்கே எதுவுமே நடக்காது. ஊர்ல எல்லாருக்கும் அவன் மேலையும் அவன் ஊர் மேலையும் அளவில்லாத அன்பு இருந்தது. அவனுக்கு அந்த ஊரை கண்காணிக்கிறதும் காவல் காக்கிறதும் பாதுகாக்கிறதுமான வேலை கொடுக்கப்பட்டிருந்தது. அதை அவன் சிறப்பாகவே செஞ்சுட்டு இருந்தான். அமைச்சர் அவனோட அப்பா. அரசு வேலையில உள்ள ஹெக்டிக் வேலை காரணமா அரண்மனையிலேயே தங்கிட்டாரு. இப்போதைக்கு அவனும் அவன் குதிரையும் மட்டும்தான். தன்னோட மக்கள் மேல எக்கச்சக்க அன்பு தான் அவனை கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே விடாம வச்சிருந்தது. அவன் தன்னை ஒரு ஆகச்சிறந்த சிவபக்தனாவே நினைச்சுக்கிட்டான். அதனாலேயே அவன் ரொம்ப ஒழுக்கமா வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் அவனோட அம்மாவை பார்த்தது கூட இல்லை, ஏன் அப்பாவையும் தான். அப்புறம் அமைச்சர் அப்பான்னு சொன்னீங்களே அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா, அவரும் அப்பா தான், அவனை வளர்த்த அப்பா. ஆனா அந்த ஏக்கம் வராம பார்த்துட்டு இருந்தது அவனோட அம்மா நாகம்மா தான். இவன் இந்த ராஜ்யத்தோட சொந்தக்காரன்னு எல்லாருக்கும் செவி வழியா சொல்லி தெரியும். ஆனா யாரும் அதை பத்தி அவன்கிட்ட பேசினதில்லை. ஆனா ஒரு நாள் அவர் அவனை பத்தியும் அவர் அப்பா பத்தியும் யாருக்கும் சொல்லிட்டு இருக்கும்போது அறகுறையா கேட்டிருந்தான். ஆனா அப்பவும் கூட அவர் அவனோட அப்பா அம்மாவை பத்தியோ அவனோட பிறப்பை பத்தியோ சொல்லவே இல்லை. அவனோட நெத்தியில இருக்க அந்த வித்தியாசமான பட்டை மாதிரி 3 கோடுங்க அவனை மற்றவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் அந்நியப்படுத்துச்சு. அது அந்த ஈசனே கை கொண்டு வரைஞ்சதுன்னே நினைச்சான் அவன். அது அவனுக்கும் ஈசனுக்குமான தொடர்புன்னே அவனும் நினைச்சான். அவங்களும் அப்படித்தான் நினைச்சாங்க. சரி, இப்படி கடவுளுக்கும் இவனுக்கும் அப்படி ஸ்பெஷல் கனெக்ஷன் நினைக்கிற அளவுக்கு அப்படி என்ன, யார் அவன், ஏன் என்னன்னு பார்க்கலாமா? மகாபாரதத்துல கௌரவங்களை பத்தியும் பாண்டவங்களை பத்தியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அறியப்படாத இல்ல வரலாறு சொல்லப்படாத ஒரு கூட்டமும் இருக்கு. அவங்க பின்னால அவங்கள கௌரவாக்கள்னும் கௌரி வம்சம்னு வேற வேற சாதி சடங்குகளுக்குள்ள அடைபட்டு போனாங்க. அந்த சாதிய சிக்கல்களுக்குள்ள நாம போக வேணாம், கதையை மட்டும் எடுத்துக்குவோம். சுபாகுங்கிற கௌரவ வம்சத்தை சேர்ந்த ஒருத்தர் கௌரிங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவர் துரியோதனனோட கூட பிறந்த சகோதரர். கௌரி அவனோட மூத்த சகோதரியோட பொண்ணு. அந்த வகையில அவர் கௌரவர்களோட 100ல ஒருத்தர். அவங்களோட வழித்தோன்றல்கள் தான் நான் மேல சொன்ன கூட்டம். இவங்க பிறப்புல கௌரவர்களா இருந்தாலும் கடைசி வரைக்கும் தர்ம நியாயங்களுக்கு கட்டுப்பட்டும் பாரத போர்ல கலந்துக்காம கிட்டத்தட்ட சராசரி மனித வாழ்க்கை வாழ்ந்துட்டும் வந்தாங்க. ஆனா போர் யாரை விடும்? பாண்டவங்க ஜெயிச்ச அந்த போர்ல இவங்க அமைதியா வாழ வழி இல்லாம தென்னகமான ஆந்திராவை பார்த்து தப்பிச்சு ஓடி வந்தாங்க. கிழக்கு கோதாவரி, கர்னூல், இன்னும் இன்னைக்கு சித்தூர், இந்த இடங்கள்ல வாழ்ந்துட்டு வந்தாங்க. நாம அவங்கள பத்தி மட்டுமே பார்க்க போறோம். இங்க வந்து தானாவே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு ஒற்றுமையோட அந்த நகரத்தை கட்டமைச்சாங்க. இயற்கையிலேயே அவங்க விவசாயம், கல்வி, மற்ற கலைகள்லாம் ரொம்ப சிறப்பு பெற்று இருந்தாங்க. ஆரம்பத்திலேருந்தே போற விரும்பாம ரொம்ப அமைதியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல பயங்கர செல்வ செழிப்போடையும் இருந்தாங்க.
அவங்களுக்கு பின்னாடி வந்த தலைமுறை கௌரிய குலதெய்வமா வழிபட்டாங்க. அந்த வம்சத்துல பெண்கள் ரொம்ப அழகாவும் ஆண்கள் ரொம்ப புத்திசாலிகளாகவும் இருந்தாங்க. அதனால தானே என்னவோ அவங்க பின்னாடி நாட்கள்ல பல துன்பங்களுக்கு ஆளானாங்க. அப்படித்தான் கோட்டையனோட கிராமத்தை சேர்ந்தவங்களும் தன்னோட ஊரை மௌரியர்கள் கிட்ட சில காலமும், சாளுக்கியர்கள் கிட்ட சில காலமும், ராஷ்டிரகூடர்கள் கிட்ட சில காலமும், பல்லவர்கள் கிட்ட சில காலமும், சோழர்கள் கிட்ட சில காலமும் இழந்து துன்பப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க யாரோட ஆட்சிக்கு கீழே இருக்காங்கன்னு சில நேரம் அவங்களுக்கே தெரியாது. ஒவ்வொரு தடவையும் அரசு மாற்றம் நிகழும் போதும் ஊருக்குள்ள அந்த படை வந்து அவங்கள துன்புறுத்தி செல்வங்களை கொள்ளையடிக்கிறதும் பொண்ணுங்களை கடத்திட்டு போறதும் நடக்கும். அவங்களுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கூட யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் அவன் வர்ற வரைக்கும் தான். அவன் எங்கிருந்து வந்தான்? ஒரு நாள் ராத்திரி அவங்க கௌரி பூஜையில இருந்த நாள். கௌரி பூஜைங்கிறது பொண்ணுங்க தங்களோட புருஷங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு 14 நாள் கடும் விரதம் இருந்து கடைசி நாள்ல ஆத்தங்கரையில மண்ணுல கௌரி உருவம் பண்ணி மாவிளக்கு வச்சு அந்த உருவத்துக்கு அலங்காரம் பண்ணி படையல் போட்டு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு கடைசியில கௌரிய தாயா நினைச்சு உருகி விரதத்தை முடிப்பாங்க. அந்த நாள்ல எல்லாரும் ஒன்னா ஆத்தங்கரையில நடுராத்திரி வரைக்கும் பேசிட்டும் பாடிட்டும் இருப்பாங்க. அன்னைய காலகட்டத்துல ஆத்தங்கரையில தான் ஊர் கூடி விழாக்கள் கொண்டாடப்பட்டுச்சு. அதை அவங்க இயற்கைக்கு பண்ற நன்றியாவே நினைச்சாங்க. அந்த கௌரிய ஆத்து மணல்ல செஞ்சு அலங்காரமா ஊருக்குள்ள எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கு மறுநாள் திரும்பவும் மாவிளக்கு பண்ணி தன்னோட வீட்லயும் பின்னால பக்கத்துல இருக்க பாம்பு புத்துக்கு மாலை போட்டு மாவிளக்கு வச்சு பூஜை பண்ணாங்க. அப்புறம் வீட்டுல இருக்க ஆடு மாடுகளுக்கும் அலங்காரம் பண்ணி படையல் போட்டு பூஜை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 3வது நாள்ல கௌரிய ஊர்வலமா எடுத்துட்டு போய் ஆத்துல கரைப்பாங்க. பொண்ணுங்க தங்களோட தாலிய புதுசா மாத்திக்கவும் செய்வாங்க. அப்படியான அந்த கௌரி பூஜை முடிஞ்சதும் எல்லாரும் ஆத்துல இருந்து வீட்டுக்கு வரும்போதுதான் அந்த சம்பவம் நடந்தது. இது வேற சீன். ஊருக்கு போலான்னு இருக்கேன் சிவான்னு ருத்ரன் சொன்னது கேட்டு ஆச்சரியமானா சிவா. நானும் வரேன், எனக்கும் உங்க ஊர் திருவிழாவை பார்க்கணும்னா சிவா. நான் எத்தனை தடவை கூப்பிட்டுருக்கேன், இப்பயாவது போகலாம், நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா சிவா. அதெல்லாம் உண்மையானு கூட தெரியாது அப்படின்னா ருத்ரன். தெரிஞ்சுக்கலாம், தப்பில்ல, நாம போறோம் சரியா அப்படின்னா சிவா. நீ விடவா போற? சரி, ஆனா நான் சொல்றத மட்டும் கேட்டு நடக்கணும் சரியா அப்படின்னா சிவா. உங்க உத்தரவு ஏன் சித்தம் எஜமான்னு நாடக பாணியில ருத்ரன் சொல்ல அவங்க ஊருக்கு போக ரெடியானாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு அப்புறம் ருத்ரன் தன்னோட சொந்த ஊருக்கு போறான். அவனுக்கு ஏனோ இந்த தடவை கண்டிப்பா தன்னோட ஊர்ல நடக்கிற கோயில் திருவிழாக்கு போகணும்னு ஒரே நினைப்பா இருந்தது. இவ்வளவுக்கும் அவன் பார்க்காத திருவிழா இல்லை. அவனுக்கு இருக்குது இப்போ ஊர்ல அவன் அப்பா மட்டும்தான். கல்யாண வயசு ஆயிடுச்சு அவனுக்கு. ஆனாலும் அவன் கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே இல்லை. அவனோட நினைப்பெல்லாம் இப்போ இந்த நாட்டை பத்தி மட்டும்தான் இருந்தது. மிலிட்ரி வேலை மேல காட்டின அளவு கடந்த ஆர்வமும் அவனையும் அவன் நண்பன் சிவாவையும் அங்க கொண்டு வந்து சேர்த்தது. ஆனா அது மட்டுமே காரணம் இல்லை. அவனுக்கும் சொந்த ஊர்ல இருக்கிறது பிடிக்கல. ஆனாலும் வேலையை அவன் ஒரு கடமையா நினைச்சுதான் செஞ்சான். அதனால அவன் எதுக்காகவும் ஊருக்கு கூட வரல. இவ்வளோ வருஷமா அவன் பல இடங்கள்ல வேலை பார்த்துருக்கான். அவனுக்கு ஊருக்கு போக எண்ணம் வந்ததே கிடையாது. அவனோட அப்பா பல தடவை கூப்பிட்டும் அவன் போகணும்னு நினைக்கல. அவன் தாத்தா அவன் எப்போ வருவான்னு ஏங்கிட்டு இருந்தாரு. ஆனா இந்த தடவை ஏதோ ஒன்று அவன் ஊருக்கு வர சொல்லி கூப்பிட்டுச்சு. லாஸ்ட் 1 மாசமா அவனால நிம்மதியா தூங்க கூட முடியல. அவன் இருந்தது ரொம்ப குளிர்ந்த பிரதேசமான லடாக்கும் அதை சுத்தி உள்ள பகுதிகள்லையும். ஆனாலும் ராத்திரிகள்ல அவனையும் அறியாம அவனை சுத்தி ஒரு வெப்பமண்டலம் மாதிரி உணர்ந்தான். உறையிற பனி பிரதேசம் அவனுக்கு எரிமலையா தெரிஞ்சது. தனக்கு மட்டுமே ஒரு சத்தம் கேட்கறதா உணர்ந்தான். அந்த சத்தம் வர்ற திசை பார்த்து நடந்தான். பக்கத்துல போக போக அந்த சத்தம் இன்னும் அதிகமா கேட்டு, அது கணீர்னு குரலோட பாட கூடவே உடுக்க சத்தமும் கேட்டு. ஆனா ரொம்ப பக்கத்துல போனதும் ஒண்ணுமே இல்லாம போச்சு. நிசப்தமான அந்த ராத்திரியில குதிரை கணக்கிற சத்தமும் அதோட காலடி சத்தமும் கேட்டு. வழக்கம் போல அவனால அதை பார்க்க முடியறது இல்லை. உச்சபட்சமா நடு ராத்திரியில ஒரு உருவம் சாட்டையால தன்னை அடிக்கிற மாதிரி திடுக்குன்னு எந்திரிச்சான். இன்னொரு நாள் ஒரு பொன் குழந்தை அவனோட தலையை வருடிக்கிட்டே விபூதி பூசுறது மாதிரி இருந்தது. சட்டன்னு தடவி பார்த்தான், ஒன்றும் இல்லை. ஆச்சரியத்திலையும் அதிர்ச்சியிலையும் பயந்து வேர்த்து போச்சு அவனுக்கு.
அவன் இருந்த ரூமோட 4 பேரும் வெளியில போயிருந்தாங்க. அவங்க வந்து போனதா அறிகுறியே இல்லை. நடக்கிற சம்பவங்கள் அத்தனையும் பார்த்தா தன்னை ஏதோ ஒரு சக்தி அழைக்கிறதா ருத்ரன் நம்பினான். ஆனா இதை சிவாவுக்கு சொல்லல. இன்னைக்கும் அவன் தைரியமா இருக்கான்னா அது சிவாவால தான். ஆனாலும் ஏனோ இதை அவன் கிட்ட சொல்லல. எந்த சக்தி அது, இல்ல யாரா இருக்கும், இல்ல எதுவா இருக்கும், ஆனா இதையெல்லாம் நம்புறவன் இல்ல சிவா. கடவுள் நம்பிக்கை உள்ளவன் தான், இருந்தாலும் இப்போ இல்லை. அதுக்கு காரணமும் இருக்கு. அதே நேரத்துல மற்றவங்களோட நம்பிக்கையே கழிச்சு பேசுற குணம் கிடையாது அவனுக்கு. எதையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்றவன் தான். புரிஞ்சுக்க முடியலன்னா கடந்து போயிடுவான். மற்றவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுத்து நடக்கிறது அவனோட குணம். இந்த தடவை நடக்கிற சம்பவங்கள் அவனையும் அறியாம ஒரு விதமான குழப்பமான மனநிலைக்கு தள்ளிடுச்சு ருத்ரனை. அப்படிப்பட்ட நிலை என்னைக்காவது வரும்போது தன்னோட அம்மாவை நினைச்சிருப்பான். அவன் ஊருக்கு போகாம இருக்கதும் கூட அந்த காரணத்தால தான். ருத்ரனும் அவனோட அம்மாவும் அவங்களோட குலதெய்வமான கௌரி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது ஒரு சின்ன ரோடு தான், ஆனா குறுக்கு நெடுக்குமா ரோடு இருந்தது. அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா பல விஷயங்களை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அவனோட பாட்டி சொன்ன கதைங்க பத்தினதா இருந்தது அவங்க பேச்சு. அவங்க அந்த ஊரோட காவல் தெய்வமான கோட்டை கருப்பசாமியோட அருள்வாக்கு பத்தியும் பேசிட்டு இருந்தாங்க. அந்த கோவிலோட அருள்வாக்கு சமீப காலமா ரொம்ப சரியா இருக்கதா பேசிட்டு வந்தாங்க. நிதானமாவே அவன் அந்த வண்டியை ஓட்டிட்டு இருந்தான். அவனோட ஊர் எல்லையை தொடுற நேரத்துல திடீர்னு அவனோட அம்மாவோட குரல்ல ஒரு நடுக்கத்தோட வண்டியை கொஞ்சம் நிறுத்து அப்படின்னாங்க. அம்மா அம்மான்னு கூப்பிட்டா எந்த ஒரு பதிலும் இல்லை. கடவுளே, அம்மாவுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு மயக்கமாகி இருந்த அம்மாவோட நாசியை தொட்டு பார்த்தான். எந்த ஒரு சலனமும் இல்லை. தடுமாறி கோட்டை முன்பக்கத்துல உள்ள ஒரு பழைய சுமைதாங்கி நிலைக்கல்லுல சாஞ்சான். அது சிதிலமான அந்த கோட்டையோட நுழைவாயில் பக்கத்துல இருந்தது. என்னாச்சு, அம்மா ஏன் கீழே விழுந்தாங்கன்னு மத்தவங்க கேட்கறதும் அவன் காதுல கேட்கவே இல்லை. இப்பதான் கருப்பசாமி கோயில்ல கெடு வச்சாங்க, அதுக்குள்ள இப்படி ஆகணுமா? இப்ப ஊருக்குள்ள எடுத்துட்டு போக கூடாதுப்பா, அந்த அம்மாக்கு என்ன சாகுற வயசா ஆச்சு? பாவம் அந்த பையன், இப்பதான் காலேஜ் முடிச்சான். பாவம் அவரு அந்த அம்மா மேல உயிரையே வச்சிருந்தாரு. எப்படிதான் தாங்க போறாங்களோ அப்பாவும் புள்ளையும். என்ன குறை வச்சாங்களோ அந்த கருப்பன் பலி பெரிய வீட்டுல எடுத்துட்டான். இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ இந்த வருஷம். அந்த கருப்பை எத்தனை பேரை காவு வாங்க போறானோ, இப்படி பல பேச்சு சத்தம் அங்க கேட்டுது. ஆனா ருத்ரன் காதுல இது எதுவுமே விழல. அவ இன்னும் அவங்க அம்மா இல்லைங்கிற அதிர்ச்சியில இருந்து மீளவே இல்லை. 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்தாளே, ஆனா இப்போ அவ இல்லை. ஒண்ணுமே புரியல அவனுக்கு. எந்த வழக்கமும் சம்பிரதாயமும் இல்லாம அவங்க அம்மாவை அடக்கம் பண்ணாங்க. அவளுக்கு கோவமா வந்தது. கொஞ்சம் கூட கடிஞ்சு பேசாத அம்மாவோட சாவு, அதுவும் கோயில் கெடு வச்ச 1 மணி நேரத்துக்குள்ள நடந்ததால அந்த கருப்பை மேல செமக்கவும் வந்தது. இனிமே இந்த கோயில் திருவிழாவுக்கு வரமாட்டேன்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டே துணிமணியை எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டான். ஆனா கண்ணீர் மட்டும் நிக்காம வழிஞ்சிட்டே இருந்தது. நடந்தது அத்தனையும் தூரமா இருந்து கவனிச்சுட்டு இருந்தது அந்த நிலைக்கள். இன்னும் என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.